ஸோ ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ் 3241 ட்ரிம்மரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து 2100 மேலே நார்மல் ப்ரைஸ் இருக்கும். ஆனால் இது ஆஃபரில் வந்து 1749க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஃப்ளிப்கார்ட் இப்போலாம் வந்து 1000 மேலே இருக்க திங்ஸ்க்கே ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் பண்ணுறாங்க. ஸோ வாங்கும்போது நீங்கள் எதுக்கும் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த ட்ரிம்மர் பாக்ஸ் இப்படி தான் வருது பாக்ஸில். ஸோ இதுதான் அதோட பில்லு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 1740, பட் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 2174. உங்களுக்கு லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் இது எப்போ ஆஃபர்ஸ் போடுறாங்கன்னு பற்றி தெரியணும் அப்படின்னா ஒன் லைஃப்ன்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அதில் வரும். ஸோ அப்டேட் பண்ணும்போது நீங்கள் எப்போ வேணுமோ ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ட்ரிம்மர் பாக்ஸ் 3241. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் மென்ஷன் பண்ணலை. ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் போட்டுருக்கு 2495, பட் ஆக்சுவல் ப்ரைஸ் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 2174 சம்திங் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபிலிப்ஸ்லேயே வந்து இந்த 3000 சீரீஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது பர்ச்சேஸ் பாக்ஸ் இப்படி தான் பாக்ஸ் வருது. ஸோ இது வந்து நான் தெரியல. அன்லாக் ஒன் எக்ஸ்ட்ரா இயர் ஆஃப் வாரண்டி. ஓகே, எக்ஸ்ட்ரா வாரண்டிஸ் நினைக்கிறேன். சைன் அப் டு ஷேர் ஃபார் ரிஜிஸ்டர் ப்ராடக்ட் வித்தின் 90 days. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக 2 years வாரண்ட்டி வரும், ப்ளஸ் 1 year 2 + 1 year வாரண்ட்டி வரும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து ட்ரிம்மர். ஸோ நார்மலாக எல்லாருக்கும் கொடுக்குற அந்த கைட்லைன்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, இது வந்து ஒரு பவுச் ஒன்று வருது. ஸோ ஃபிலிப்ஸ் பவுச்சோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. நார்மலாக வர பவுச் மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா ட்ரிம்மர், இந்த ப்ரெசிஷன் ட்ரிம்மர் ஒரு கிளிப் ஒன்று வருது. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். அண்ட் தென் ஒரு பாக்ஸ் சார்ஜரே கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக எல்லாருக்கும் வந்து இந்த டைப் சி சார்ஜர், இது வந்து கார்டு அண்ட் கார்ட்லெஸ் ரெண்டுமே இது ஒர்க் ஆகும். நீங்கள் அப்படியே சார்ஜ் போட்டு பண்ணுறதாலும் பண்ணலாம், இல்லை நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண. இது ஆக்சுவலாக 1 hour சார்ஜ் போட்டால் 90 minutes ரன் டைம் ஆகும். ஸோ அதான் மென்ஷன் பண்ணுறது. ஒரு ப்ரெஷ் இருக்குது. ஸோ நம்ம ட்ரிம்மர் பார்க்கலாம். ஓகே, பாக்ஸில் அவ்வளோதான் இருக்குது. என்ன இருக்குது பார்க்கலாம். அந்த ட்ரிம்மர். ஸோ நம்ம எப்படி இருக்குன்னு பிரித்து பார்த்துடலாமா? எஸ், நான் அந்த ட்ரிம்மர் வர பாக்ஸு. ஸோ இதில் அப் டு 0.5 to 10 mm வரைக்கும் நம்ம ப்ரெசிஷன் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் ஆகும் இதில். அண்ட் ப்ளஸ் இதில் பவர் அடாப்ட் சென்சார்ன்ட்டு ஒன்று இருக்குது. உங்கள் டென்ஸ் வந்து ஏர் எவ்வளோ இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீட் வந்து அந்த மோட்டார் வந்து உள்ளே ரன் ஆகும். ஸோ அதுதான். ஸோ இது போத் ஆல்ரெடி சொன்னது கார்ட் அண்ட் கார்ட்லெஸ். ஸோ இது எப்படி இருக்கும் பார்ப்போம். இந்த கிளிப்பு ஜஸ்ட் ரிமூவ் பண்ணலாம். எஸ், ஓகே. இதில் சம் சேஃப்டி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் அந்த ட்ரிம்மர். அந்த இது வந்து டைட்டானியம் கோட்டட் பிளேடுன்னு சொன்னாங்க. ஸோ அது என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ரெட்டில் லைட் எது. ஸோ சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ரெட்டில் லைட் எரியுது. ஸோ நம்ம இதை சார்ஜ் போட்டு எப்படி பண்ணதுன்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி ஃபிலிப்ஸ் ஒரு 3000 சீரீஸ், ஒரு 1000 சீரீஸ் ஒன்று இருக்குது. அது வாங்கி ஆக்சுவலி ஒரு 4 years மேலே ஆகுது. இன்னுமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நான் அதையும் காட்டுறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வாங்கின ட்ரிம்மரு. இது வந்து 30 minutes ஆஃப் கார்ட்லெஸ் யூஸ் ஆஃப்டர் 8 hours ஆஃப் சார்ஜ். பார்த்தீங்கன்னா இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 years மேலே ஆகுது. ஜஸ்ட் இதில் வந்து ஒரு 1 m and 5 m காம்போ மட்டும் தான் வரும். ஆனால் ஃபிலிப்ஸ் வந்து இப்போ வரைக்கும் ஆனால் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் இதில் ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது. ஸோ இது ஆக்சுவலாக வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நான் யூஸ் பண்ணுவேன். 4 years மேலே ஆகுது. இப்போ வரைக்கும் இன்னும் எந்த பிரச்சனையும் வரல. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா
இது கூட ஒரு 5mm கொம்பு ஒன்று வரும், ப்ளஸ் ஒரு ப்ரஷ், அவ்வளோதான். ஸோ சார்ஜர்லாம் இதுக்கு எதுவும் இல்லை. இது சார்ஜர்லாம் நார்மல் மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர் தான் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகே, இந்த மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர். ஸோ சார்ஜர், இந்த லைட் இண்டிகேட்டர் ஒன்று இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ வரைக்குமே நான் இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு அந்த கோம்பு வந்து ட்ரிம்மர் வந்து இது சைஸ் வந்து பத்தலை. ஸோ அதனால தான் நான் இப்போ இந்த ட்ரிம்மருக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். மற்றபடி அதில் எந்த டேமேஜோ எதுவுமே இப்போ வரைக்கும் ஆனது கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ டைட்டேனியம் கோட்டட் பிளேட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி எந்த பிளேட்ஸும் எதுவுமே இருக்காது, நார்மல் பிளேட்ஸ் தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. இப்போது 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் லைட்டாக அந்த ரஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் பாருங்கள். அதுக்கே ஆயிலெலாம் இன்னும் ஒன்றும் போட மாட்டேன், அதுக்கே நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இது எப்படி இருக்குன்ட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். அதான் அவ்வளோதான் கைஸ். இப்போது கூட இந்த பவுச் ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த கோம்பு ப்ளஸ் இந்த சார்ஜர். ஸோ அவ்வளோதான் கைஸ். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு நான் லைஃப் சேனல் கைஸ். பாய், டேக் கேர்.